எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. பிரியமானவர்களே, மனுஷன் பாவம் செய்து பாவியா வாழ்ந்து கொண்டிருக்கிறான், தேவனை விட்டு பிரிந்து போய்விட்டான். பிரியமானவர்களை, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு மெய்யான ஒரு சமாதானத்தை கொடுத்து பாவ மன்னிப்பை கொடுத்து அவர் உங்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்ற விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தமோ ஒரு கோழியின் ரத்தமோ நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. கடவுளுடைய தூய ரத்தம், கடவுளுடைய கல்வாரி சிலுவையிலே இயேசு சிந்தின தூய ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ஒரு பெரிய ஒரு மீட்பை தராது உண்மையுள்ளதா இருக்கிறது. பிரியமானவர்களே, கடவுளுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும். இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பலியானார், உங்களை மிகவும் நேசிக்கிறார். இந்த இயேசு மீண்டுமாய் வரப்போகிறார். இந்த ராத்திரி வேளையில உங்க வீட்டுல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எந்த துன்பங்கள் இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீக்குவார். அன்புள்ள இயேசுவே, இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் இருக்கிற முது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கா ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் எனக்கு சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மெய்யான சமாதானம் உண்டாவதாக, அவர்கள் குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்குவதாக, ஒவ்வொரு மக்களுக்கும் சமாதானம், சௌக்கியம், ஆசீர்வாதம், நித்திய ஜீவன் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்வில் கண்ணீர்கள் நீங்குவதாக, கவலைகள் நீங்குவதாக, பிரச்சனைகள் நீங்குவதாக, ஒரு பெரிதான ஒரு சந்தோஷம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் பிறந்த சந்தோஷம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டாட்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நமது பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்டிலும் உண்டாவதாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். மாறியட்டும் பா, எல்லா துக்கங்களும் மறையட்டும், சந்தோஷம் ஒழிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Happy Christmas and நியர் வாழ்த்துக்களை உங்களுக்கு சந்தோஷமாய் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்கள் துக்கத்தை மாற்றுவார். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. And a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. அப்படியே போயிருவோமா? அப்படியே சுத்து, அப்படியே சுத்துறாங்க. அதான் ஃபாதர்